உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன், உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன், உந்தன் களியில் கலந்திட நான் வந்தேன், அந்த களியில் நிறைவு நான் அடைவேன், உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே உரைத்தே, எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே உரைத்தே, அந்த வழியில் நான் சென்று வாழ்வு நிலை காண உன் பீடம் நான் வந்தேன், அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதரரே, இன்று தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற சகோதரரோடு நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். தம்முடைய வாழ்வை, தம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் வைக்கிறவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக பிறந்து போன அந்தோணி பிள்ளை, மேரி கான்செப்டா, லூர்து மெலர், ஸ்ரீராஜ் ஆகியோருக்காக செபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதமாக இந்த பலி அமைய எங்களுடைய குறை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. தந்தையே, தவறி நடப்போருக்கு நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உம்முடைய உண்மையின் ஒளியை காட்டுகிறீர். கிறிஸ்தவ விசுவாசத்தை கடைப்பிடிப்போர் அனைவரும் தம்முடைய பேருக்கு பொருந்தாததை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 8-14, 14 22 வரை. அந்நாட்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ராயேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகைதாயும் ஆழ்கலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வார், நம்மை எதிர்த்து போரிடுவார், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறிவிடுவார் என்று கூறினார். எனவே
கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ராயல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ராயல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுவித்து, பிறக்கும் எபேரியா ஆண் மகவு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் செல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர்கள் நீயில் நின்றும் தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நான் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஹalleluya, 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 ஹalleluya. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியமாகி. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம், இறைவசனங்கள் 34 தொடக்கம் 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வாக்கியம் வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகுக்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதி அல்ல, வாளை கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவருடைய வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளவர் என்னுடையவர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ
மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்கிறவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையானவர் ஒருவரை அவர் நேர்மையானவர் என்பதால் ஏற்றுக்கொள்கிறவர் நேர்மையானவருக்குரிய கைமாறு பெறுவர். இந்த சிறியோருள் ஒருவருக்கு அவர் என்னுடைய சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் என்னுடைய கைமாறு பெறாமல் போக என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தன் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்தூர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரரே, இன்றைய முதலாம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறது யோசேப்பை அறியாத ஒரு அரசன் எழுந்தான். அமைதியாக இருந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வை மிக மோசமாக குழப்பினான். எவ்வளவு மோசமாக குழப்பினான் என்றால், அவர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் ஆற்றிலே போட்டு விட வேண்டும் அல்லது கொன்று விட வேண்டும் என்று சட்டம் உண்டாக்கினார். இப்போ அந்த சமூகத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய பெரிய கூக்குரலையும் குளறுபடியையும் எங்களாலே உணர முடியும். எங்களை வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் தூக்கி கொண்டு போய் பிறந்த உடனே தூக்கி கொண்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய குழப்பம் ஒன்று உண்டாக்கினது பேரோ அல்லது அரசன். ஆனால் அதனுடைய விளைவை நெறிப்படுத்தியவர் இறைவன். அந்த குழப்பத்தை நன்மையை நோக்கி நெறிப்படுத்தினார். அவர்களை வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். குழப்பங்களை ஆண்டவர் சில வேளைகளிலே அனுமதிக்கிறார், நன்மைகளின் பொருட்டு. அதைத்தான் நற்செய்தியிலே சொல்ல வருகிறார். சில வேளைகளிலே வாழும் குழப்பங்களும் எங்கள் மேல் வருகின்றன. அது ஆண்டவருடைய திட்டமாகும். நாங்கள் ஆண்டவர்களை எவ்வளவு பெற்று வைத்திருக்கிறோம் என்பதன் ஒரு அடையாளமாக அதை கண்டுகொள்ள முடியும். மனம் காண
சகோதரரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பலி ஆண்டவருக்கேற்றதாக இருக்க செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய விசுவாசிகள் புனிதத்திலே வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் விளக்கு. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ பள்ளியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியானவரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றுணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியானவரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உம்முடைய ஞானத்தின் புகழை செய்தீர். ஆகவே வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இரசத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குரு மரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும்
உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயர்தளம் நம்பிக்கையோடு துறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பேல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை புரிந்து அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே பலியாகிற செம்மறி, இவருடைய விருந்தில் பங்கெடுப்போர் பேறு பெற்றோர். நான் ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமாவேன்.
நன்றி கூறி சபிப்போமாக. தந்தையே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கேற்பதால் இவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.